நாமக்கல் செல்லப்பம்பட்டி சுயம்பு மகாமாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத 5ஆம் வெள்ளி ஆடிப்பூரத்தை முன்னிட்டு புஷ்பாஞ்சலி பூஜை. நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் அருகே உள்ள செல்லப்பம்பட்டியில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் 300 ஆண்டுகள் பழமையான சுயம்பு மகா மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பூரம் மற்றும் ஆடி 5ஆம் வெள்ளியை முன்னிட்டு மகா மாரியம்மன் சுவாமிக்கு சிவாச்சாரியார்கள் பூக்களை கொண்டு மந்திர உச்சாடனங்களை சொல்லி சுவாமியின் திருமேனியின் மீது பூக்களை தூவி கருவறை முழுவதும் பூக்கள் நிரம்பியிருக்கக்கூடிய வகையில் புஷ்பாஞ்சலி விழா நடைபெற்றது. தொடர்ந்து 15வது ஆண்டாக நடைபெறும் இந்த விழாவில் மல்லிகை, முல்லை, ரோஜா, தாமரை, அல்லி, பவளமல்லி, ஜாதிமல்லி, ஊசிமல்லி, அடுக்குமல்லி, குண்டுமல்லி, செவ்வரளி, வெள்ளையரளி, செவ்வந்திப்பூ, அனிச்சம்பூ, செண்பகப்பூ, சம்பங்கிப்பூ, மனோரஞ்சிதம், பிச்சிப்பூ, நீல ஆம்பல், சங்குப்பூ, செங்காந்தள் பூ, வாடாமல்லி, வெற்றிப்பூ உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமண மலர்களை கொண்டு சுவாமிக்கு பூக்களை மழை போல தூவி நறுமண மலர் வழிபாடு நடத்தப்பட்டது. சுயம்பு மகா மாரியம்மன் சுவாமிக்கு நடத்தப்பட்ட இந்த புஷ்பாஞ்சலி விழாவில் செல்லப்பம்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நல்ல மழை பொழிந்து ஆறுகள், ஏரிகள், கிணறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி விவசாயம் செழிக்க வேண்டும் எனவும் அனைத்து மக்களும் ஆரோக்கியத்தோடும் நல்வாழ்வு பெற வேண்டும் எனவும் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பக்தர்கள் அனைவருக்கும் மங்களப் பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆடி கூழ் வார்க்கப்பட்டு கூழ் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மகா மாரியம்மன் வார வழிபாட்டு மன்றத்தினர் செய்திருந்தனர்.